மதுரை அவனியாபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவன் கோவில் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இக்கோவிலைப் பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. 1. தல வரலாறு ஹிஸ்டரி. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான கோவிலாகும். மீனாட்சி அம்மனின் தொடர்பு. புராணங்களின்படி மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டியனின் மகளாக பிறந்த மீனாட்சி அம்மன் தனது சிறு வயதில் தோழிகளுடன் விளையாடிய இடமாக இது கருதப்படுகிறது. மணக்கோலம். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்த பிறகு தோழிகளின் வேண்டுகோளுக்காக இத்தலத்தில் இருவரும் கல்யாண சுந்தரராக திருமணக் கோலத்தில் காட்சி அளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. 2. இறைவனும் இறைவியும். மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் செவ்வந்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு லிங்க திருமேனியாக ஈசன் அருள்பாலிக்கிறார். அம்மன் பாலமீனாம்பிகை. 3. முக்கியத்துவம் மற்றும் சிறப்புகள். தொல்லியல் சிறப்பு. இக்கோவில் மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பாரம்பரிய சின்னமாகும். இங்குள்ள கல்வெட்டுகள் பாண்டியர் காலத்து வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. பெயர் காரணம். முற்காலத்தில் இவ்விடம் பிள்ளையார் பாளையம் என்று அழைக்கப்பட்டது. பிறகு பாண்டிய மன்னன் அவனிபசேகர பாண்டியன் பெயரால் அவனியாபுரம் என மாறியது. அவனி என்றால் உலகம் என்று பொருள். திருமணத்தடை நீங்கும் தலம். கல்யாண சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்தில் இருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் சுபகாரியம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 4. முக்கிய திருவிழாக்கள். இங்கு சிவபெருமானுக்குரிய அனைத்து முக்கிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சித்திரா பௌர்ணமி மற்றும் மீனாட்சி திருக்கல்யாண உற்சவம். மகா சிவராமன் மற்றும் மார்கழி ஆருத்ரா தரிசனம். பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும். ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை. 5. அமைவிடம் லொகேஷன். இது மதுரை நகரின் தெற்கு பகுதியில் மதுரை விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன. குறிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அருகிலும் ஒரு ஆவணியாபுரம் உள்ளது. ஆனால் அங்கு புகழ்